என்ன தைரியம் இருந்தா நான் தான் அனுப்புனேன்னு என்கிட்டயே சொல்லுவனியே. இதுல நாக்கு சவந்திருச்சான்னு நக்கல் வேற பண்றியா நீயே? சொல்லுடி, எதுக்காக இதெல்லாம் பண்ண நீயே? எனக்கு எதுக்கு அனுப்புன சொல்ல? எதுக்காக அனுப்புனா? உன் மேல ஒரு பாசம். பாசத்தை காட்டினா கோச்சுக்கிறே கோகிலா. கோயம்புத்தூர் கோகிலா. அடியே, என்னடி கோகிலான்னு வாய் விட்டு பேர சொல்லி தகிரியமா கூப்பிடுற? ஏன் சிண்டு முடியறது, பிரிச்சு விடுறது, மொல்ல மாதிரித்தனம் பண்றது இதுதானே உன் வேலை? நீ பாக்குற வேலைக்கு உனக்கு மரியாதை ஒரு கேடாக்கும். இங்க பாரு, நெத்தில வைக்கிற ஒத்த ரூபா உன் சைஸுக்கு கரெக்டா இருக்கும்ல. அப்புறம் அஸ்திய வைக்க மண்கலையும் இப்படி கருமாதி பண்றதுக்கு எல்லா பொருளும் இங்க இருக்குல்ல. அதுக்கும் மேல காரியத்துக்கு கருமாதி பத்திரிக்கை அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு கோகிலா, இந்த உலகத்திலே புண்ணியம் பண்ணவன் நீதான். தன்னோட கருமாதி பத்திரிக்கைய தானே பாக்குற கொடுப்புன யாருக்கு கிடைக்கும்? இந்த பத்திரிக்கைய நல்லா பாத்துக்க. இது சாம்பிள் தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா இப்பவே பார்த்து சொல்லு, சரி பண்ணிக்கலாம். என்னடி, என்ன ஒரு எகத்தாலும் வாய் கொழுப்பு திமிரடி உனக்கு. என்கிட்ட இந்த கோயம்புத்தூர் கோகிலா கிட்டயே உன்ற வேலையை நீ காட்டுறன்னா இவ்ளோ தில்லும் துணிச்சலும் உனக்கு எங்கிருந்தே வந்துச்சு? எல்லாம் உன்கிட்ட இருந்துதா? என்கிட்ட இருந்தா என்னடி வளர்ற? ஏய், போன தடவை வந்தப்ப நீ என்ன அட்டூழியம் பண்ண அதெல்லாம் மனசுல ஓட்டி பாரு. ஃபைனலா என்ன ஸ்டோர் ரூம்குள்ள தள்ளி கதவை பூட்டி என்ன கொல்ல பாத்தியே. எதையும் நான் மறக்கல. எப்படி எப்படி மனமுறிவு விழான்னு சொல்லி அதுக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கொடுப்ப. நீ மட்டும்தான் பத்திரிக்கை அடிப்பியா? நான் அடிக்க கூடாதா? அதுக்கு அதுக்கு அநியாயத்துக்கு கருமாதி பத்திரிக்கை அனுப்புவியா? ஓங்கி தலையில அடிச்ச மாதிரி ஒரு குரல் கொடுத்தனா அம்மானு பூனைக்குட்டி மாதிரி ஓடி வந்து நிக்கிறவ நீயே. என்கிட்டயே உன்ற வேலையை காட்டுறியா நீயே? பாருடி, இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு இதெல்லாத்தையும் காமிச்சு உன்னை ஊட்ட விட்டு அடிச்சு துரத்துறனா இல்லையான்னு பாரு. குட்ரி, பாருடி. அண்ணே, அண்ணே, என்னாச்சு கோகிலா? என்ன ஆச்சா? தூங்குறன்னு தானே போன, எதுக்கு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? பாருண்ணே, இந்த துர்கா பண்ணி வச்சிருக்க காரியத்தை பாரு. அண்ணே, என் பேருக்கு ஒரு பார்சல் வந்துச்சுன்னு அவளே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா. அதுல என்ன இருந்துச்சு தெரியுமா?